உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அன்புள்ள ஆண்டாளுக்கு அப்பா எழுதுவது. என்ன மன்னிச்சிட ஆண்டாள். ஒரு அப்பனா நான் தோத்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் பெத்து வளர்த்த என் பொண்ணு பவித்ராவுக்கு ஒரு அப்பனா கல்யாணம் பண்ணி வைக்க கூட எனக்கு அருகதில்லை. அப்புறம் எதுக்கு நான் அங்க இருக்கணும்? அதான் அவங்க எல்லாரையும் நான் விட்டுட்டு வெளியே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வீட்டை விட்டு போறதுல யாரும் வருத்தப்பட போறதில்ல. ஏன்னா எல்லாருமே நான் எதிரின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் செய்யாத தப்புக்கெல்லாம் என்னை குற்றவாளியாக்கி வச்சு என்னை வேடிக்கை பார்க்குறவங்க எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷமா இருப்பாங்க. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ஆனா ஆண்டாள், எனக்கு நீயோ உனக்கு நானோ அப்படி இல்லை. எங்க அம்மாவுக்கும் மேல உன்னை நான் என் நெஞ்சில வச்சு சுமந்துகிட்டு இருக்கேன். அதனால உன்கிட்ட மட்டும் நான் சொல்லிட்டு போனோம் தான் இந்த லெட்டரை உனக்கு எழுதி வச்சேன். என்னை மன்னிச்சிட ஆண்டாள். நான் இல்லாம இருந்தாதான் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இப்போதைக்கு நான் இந்த வீட்டை விட்டு மட்டும்தான் போறேன். கூடிய சீக்கிரமே உங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவேன். எங்கேயாவது ஆத்துலயோ குளத்துலயோ அனாதை பணம் கிடக்குதுன்னு தகவல் வந்தா அது என்னோட பணமா தான் இருக்கும். என்ன மன்னிச்சிடாண்டாள். எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை துரத்து விட்டீங்கல்ல? அவசரப்படாதீங்க ஆண்டாள். உங்க அப்பா ஏன் இந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு போனார்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? எங்க அப்பாவை பத்தி குறை சொல்றதுக்கு நீங்க யாரு? கட்டின பொண்டாட்டி சாவணும்னு நினைக்கிற உங்களை விட என் அப்பா எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாரு? ஆண்டாள், நீ உங்க அப்பாவை பத்தி தெரியாம வாய விடாத. முதல்ல என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு அப்புறமா பேசு. இது பாரு, நீ மட்டும் பேசாத. இதுக்கு மேல என்ன நடக்கணும் சொல்லு. அதான் எல்லா சீனையும் நடத்தி வச்சிட்டீங்கல்ல. எப்படியோ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. போங்க, போய் சந்தோஷமா நிச்சயதார்த்தத்தை நடத்துங்க. கல்யாணத்தை கூட நடத்துங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. யார் வேண்டான்னு சொன்னா நடத்துங்க. நடத்துற நான் கிடையாதுரே, உங்க அப்பன் தான். நான் காலையில சொன்னா இல்லையா இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு உங்க அப்பா ஏதோ ஒண்ணு பண்ணுவானு. பண்டா மாத்தல. அழகரே, முதல்ல உங்க மாமா போய் தேடுற வழியை பார்ப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அசிங்கமாயிடும். ஏங்க சும்மா இருங்க நீங்க. அந்த ஆள் சும்மா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. உண்மையால அந்த ஆள் எங்கேயுமே போகல. புரியலையா உங்களுக்கு? எங்க போய் தேட சொல்றீங்க அந்த ஆளு? அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்து பொண்ணோட அப்பா எங்கன்னு கேட்டா என்ன சொல்ல போறீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆதி அண்ணா, எனக்கு நிச்சயதார்த்தம் வேண்டாம் அண்ணா. எங்க அப்பாவோட ஆசை அதானே. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திருங்கண்ணா. உங்க மூஞ்சியை பார்த்தாலே இப்படி சந்தோஷமா இருக்கு. ஏதாவது கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசியோ. என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா இங்க நீ பண்ண வேலையில? காட்டுறா.
ஏலே ஏய் ஏய், ஏய், என்னடா நடக்குதாங்க என்ன நடக்குதாங்க? சார் நான் தான் சொன்னேன்ல சார் நிச்சயதார்த்தம் நின்று போச்சுன்னு. ஓ ஆமா மாமா, உன் லெட்டரை படிச்சுட்டு உன் பொண்ணு பவித்ரா நிச்சயதார்த்தமே வேணான்ட்டா. எனக்கு நிச்சயதார்த்தம் வேண்டாம். ஏய் எங்க அப்பாவோட ஆசை அதானே. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுங்க. ஆகாஷ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு நிச்சயதார்த்தம் இல்ல, எனக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம்னு சொல்லிடுங்க. ஏய் பவித்ரா, என்ன கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? ஏமா இன்னைக்கு நாள் நல்லா தானமா இருக்கு. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இங்க தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன, இன்னைக்கே கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. இல்லனா மறுபடியும் எங்க அப்பா வந்து என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்படி சொல்றேன் செல்லா குட்டி, இதானே சரியான முடிவு. மச்சாடே, இந்த நிச்சயதார்த்த செட்டப் பண்ணி கல்யாணமா மாத்து. நான் என் மச்சி நிச்சயக்கு தாலி வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? வந்துடுறேன். அக்கா, என்ன உன் தங்கச்சியா நினைச்சா வந்து வாழ்த்திட்டு போ. இல்ல உங்க அப்பா மாதிரியே நீயும் வர வேண்டாம். யோ, உன் பொண்ணை காரி தூப்பி விட்டா உன் மூஞ்சி மேல. இதுக்கு மேல நீ எதுக்கு உயிரோட இருக்கிற? செத்துரு. விடு மாப்ள, இன்னும் நம்ம அந்த ஆளை எதுவுமே செய்ய ஆரம்பிக்கல. அதுக்குள்ள செத்தா எப்படி? மிஸ்டர் தர்மலிங்கம், நானும் இவனும் தனித்தனியா உன்னை அடிச்சாலே நீ தாங்க மாட்ட. இப்ப 2 பேரும் உன்னை ஒன்னு சேர்ந்து அடிக்க போறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, எங்க அடி எப்படி இருக்குன்னு பாரு. ஏய் ஏய் வேண்டாம். ஏய், வெடிச்சிரும். டேய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, டேய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கடா. நீ போனை வை, ஏகப்பட்ட வேலை இருக்குது. பாய். போடா டேய். செம்ம காமெடி. வாங்க 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 ஐயா வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க. வணக்கம். திடீர்னு கல்யாணம்னு சொன்னோன்னே எங்களுக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்ல. எல்லாம் நல்லதாங்க. எல்லாம் மருமகளே சொல்லிட்டா. சார் ஆகாஷ் எங்க காணோம்? இப்போ வந்து அவன் ஃப்ரெண்டோட வந்து. அப்படிங்களா? சரி வாங்க வாங்க, வாங்க உள்ள போங்க. உள்ள வாங்க. ஏலே வெக்கமா இல்ல உனக்கு? அவங்க கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கியாடா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.